பல பிரச்சனைகளுக்கு நடுவில் என்னை போராடி வெளியே கூட்டு வந்துட்டேன். அதுக்கு உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. ஏய், நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன அமைதியாவே இருக்க? என்ன? இறங்கு, இங்க வா. என்ன சொன்ன? சரியா போச்சு போ. அப்ப நான் சொன்ன எதையுமே நீ கேட்கலையா? ஹலோ, என்னை வெளியே கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ்னு சொன்னேன். அப்படி பார்த்தா நானும் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த கேடு கெட்ட இன்ஸ்பெக்டர் தப்பான எண்ணத்துல உள்ள வச்சிருக்காருன்னு தெரிஞ்சதும் நீ அந்த பழியை ஏத்துக்கிட்டு சரண்டர் ஆயிட்ட. அதுக்காகலாம் நான் உனக்கு எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. ஆமா, அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு என்கிட்ட கொலைகாரனை நெருங்கிட்டேன். அவன் யாருன்னு தெரிஞ்சா நீ ஷாக் ஆயிடுவேன்னு சொன்னீங்க. அந்த கொலைகாரன் தான் நீ சரண்டர் ஆனது. அது ஆமா, அது கதிரோட ஃப்ரெண்டே கொலைகாரனா இருந்ததால அப்படி சொன்னேன். சரி, உட்காரு, போலாம். கர்ணா, ஒரு நிமிஷம். அது உங்க கோவில் தெரியுது பாரு. வா, சாமி கும்பிட்டுட்டு போலாம். வா. ஏய், வா, கோவிலுக்கு போலாம். எனக்கு இந்த கடவுள் நம்பிக்கைலாம் அவ்வளவா இல்ல. நீயே போய் கும்பிட்டு வா. இங்க பாரு, நீ ஸ்டேஷன்ல இருக்கும்போது எல்லாம் நல்லபடியா போய் நீ ரிலீஸ் ஆயிட்டனா உன்னை கூட்டிட்டு கோவிலுக்கு வரதா நான் வேண்டிக்கிட்டேன். வா, போய் சாமி கும்பிடலாம். வா கருணா. வா, அர்ச்சனை வாங்கலாம். வா. அக்கா, ஒரு அர்ச்சனை தட்டு கொடுங்க. காசெல்லாம் வேணாமா, உங்ககிட்ட காசு வாங்க விரும்பல. யார் அது? உனக்கு தெரிஞ்சவங்களா? அவங்களுக்கு அர்ச்சனை தட்டு கொடுமா. அவங்களுக்கு என்ன தெரியாது, எனக்கு அவங்கள நல்லா தெரியும். என் புள்ள கை குழந்தையா இருந்தப்போ ஒரு நாள் நடுராத்திரி போலீஸ்காரங்க திபுதிபுன்னு என் வீட்டுக்குள்ள வந்து என் புருஷனை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போனாங்க. என்னன்னு கேட்டதுக்கு சந்தேக கேஸ்ன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான் நான் அந்த ஆளை கடைசியா பார்த்தது. படுபாவிங்க லாக்அப்ல வச்சு அவர் கதையவே முடிச்சிட்டாங்க.